என்பதன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். ஆளவந்தார் அறக்கட்டளை. இந்த ஆளவந்தார் அறக்கட்டளை பற்றி எவ்வளவு பேர் அறிந்திருக்கிறார்கள் என்பது கேள்விக்குறிதான். ஆளவந்தார் அறக்கட்டளை என்பது வன்னியர்களின் வளர்ச்சிக்காக ஆளவந்தார் அவர்கள் 1130 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களை வன்னியர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக தானமாக வழங்கி இருக்கிறார் ஆளவந்தார். இந்த 1100 ஏக்கர் எங்க இருக்குது அப்படின்னா, சென்னை ஈசிஆர்ல கோவளம்ல இருந்து மாமல்லபுரம் வரைக்கும் இந்த 1130 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது. இந்த 1130 ஏக்கர் நிலங்களை இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்தி பெருமாள் கோவில் வளர்ச்சிக்காக அதுல வர வருமானத்தை எடுத்து தமிழக அரசு ஜல்சா பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஆளவந்தார் எதற்காக அந்த நிலத்தை தானமா கொடுத்தார்னா, வன்னியர்கள் கல்வியில முன்னேறுவதற்கு அவருடைய கல்வி வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆளவந்தார் அவர்கள் அந்த நிலங்களை எழுதி வைத்தார். ஆனா இன்றைக்கு இந்து அறநிலைத்துறை அதை கைப்பற்றி வைத்துக் கொண்டு கடல் நீரை குடிநீராக்குகின்ற திட்டத்திற்கு கூட நிலத்தை அதில் தான் எடுத்திருக்காங்க. இது மட்டுமல்ல, இப்படி பலவிதமான அரசு தேவைகளுக்காக இந்த 1100 ஏக்கரை தமிழக அரசு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல்லு ஒரு பேப்பரை எப்படி எரிக்குமோ அந்த மாதிரி அந்த 130 ஏக்கர் நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு. சமீபத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். ஆளவந்தார் வன்னியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை சொத்துல இருந்து ஒரு அங்குலம் கூட மற்ற தேவைகளுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ யாரும் தொடக்கூடாது என்று ஒரு அறிக்கையை காட்டமாக வெளியிட்டு, இதுல சிலருக்கு அப்படியே பத்தி எரியுது, சுருன்னு ஏறுது. ஏண்டா உங்களுதா? உங்க அப்பா சம்பாதிச்சதா? உங்க பாட்டை சம்பாதிச்சா? உன் முற்பாட்டை சம்பாதிச்சதா? வன்னியனுக்கு நீங்களும் எதையும் செய்ய மாட்டீங்க. வன்னியனுடைய கோவணத்தையும் நீங்க விட மாட்டீங்க. எல்லாத்தையும் உருவி ஊருக்கு தானம் பண்ணுவீங்க. வன்னின நடு ரோட்ல கோவணத்தை உருவிட்டு நிக்க வச்சிருவீங்க. அவன் ஐயோ குய்யோன்னு கத்துனா அதை பார்த்து ரசிப்பீங்க. கடைசியில ஆண்ட பரம்பரை நீங்க நேத்து இன்னைக்கு பார்த்தியா இப்படின்னு எங்களை கேவலப்படுத்திட்டு இருப்பீங்க. ஏன் இந்த விஷயத்தை மக்களின் பார்வைக்கு இப்ப கொண்டு வந்த அப்படின்னா, பலவிதமான திமுகவுடைய அடிவருடி ஊடகங்கள் மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அன்புமணி அவர்களும் வன்னியர்களுக்கு நல்லது செய்ய விடுறதே இல்லையா அரசு மூலமா வன்னியர்களுக்கு எதிராக நல்லது நடந்தா கூட மக்களை தூண்டி விட்டு அதை தடுத்து நிறுத்திடுறாங்களாம் மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அன்புமணியும். ஏன்னா தமிழக அரசு வன்னியர் மக்களின் வாழ்வியல் வளர்ச்சிக்காக பலவிதமான நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததாம் தமிழ்நாடு அரசு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்களாம் மருத்துவர் ஐயாவும் டாக்டர் அன்புமணி அவர்கள். டேய், இந்த திமுக இப்படி எல்லாம் பேசி என்ன மாதிரி ஆளுகிட்ட மாட்டி மானங்கெட்டு சாகாதீங்கடா, மானங்கெட்டு சாகாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வன்னியர்கள் சீரழிந்து சின்னாபண்ணமாகி மதுக்கடை மூளையில குவித்து வைத்திருக்கின்ற குப்பை மேல விழுந்து கிடக்கிறான்டா. அதுக்கு காரணம் இந்த திமுக போட்ட எச்ச சாராய கடை. இந்த கருணாநிதி கொண்டு வந்து திறந்த எச்ச சாராய கடை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆண்ட பரம்பரை சொல்றீங்களே, இந்த 1000 ஏக்கர் ஆளவந்தார் கொடுத்தது என்ன கொப்ப சம்பாதிச்சு கொடுத்தா? 1130 ஏக்கர் தானமா கொடுத்தாரு ஆளவந்தார். இது யாரு கொடுத்தது? அவன் ஆண்ட பரம்பரை இல்லைன்னு சொல்றீங்களா? அவனுக்கு எங்க இருந்து வந்தது அந்த காலத்துல அவ்வளவு சொத்து? சம்பாதிச்சது அவனுங்கெல்லாம் உடல் உழைப்பால காடுகளை வெட்டி நிலமாக்கினார்கள் அன்று. இப்படி பெரும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் தான் ஒரு காலத்துல வன்னியர்கள். இன்று கருணாநிதி கொடுத்த குடிக்கு அடிமையாகி இன்று கோவணத்தை எழுந்து நிற்கிறான்டா வன்னிய. தமிழ்நாட்டில் 2 சமூகங்கள் கருணாநிதி கொண்டு வந்த சாராயத்தால் அழிஞ்சு போச்சு. ஒன்று வன்னியர் சமூகம், இன்னொன்று பறையர் சமூகம். அந்நியர் சமூகம் எதனால் விழுந்தது என்று பேசுவதற்கு என்னை போன்ற சிலர் இருக்கிறோம். ஆனால் பறையர் சமூகம் விழுந்து போனதை பற்றி பேசுவதற்கு யாருமே இல்லை. என்னை போன்றவர்கள் எல்லாம் பறையர்
சமூக மக்கள் விழுந்ததற்கு காரணம் இந்த கருணாநிதி கொண்டு வந்த சாராயம் தான் சொன்னா ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா அவன்லாம் அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி வளர்ந்ததுனால நான் எவ்வளவுதான் நல்ல விஷயங்களை எல்லா சமூகத்தை பத்தி நான் பேசினாலும் என்ன வந்துட்டு அவனுடைய பார்வையில நான் சாதி வெறினா தான் தெரிவேன். எனக்கு சாதி வெறி என்பது முனை அளவு கூட கிடையாது. சமூக நீதி வெறி இருக்கிறது. தமிழ் சமூகம் வந்துட்டு சமநீதி பெறணும்னு ஆசைப்படுறேன் நான். ஏன்னா மருத்துவர் ஐயாவுடைய கனவு அது. மருத்துவர் ஐயாவுடைய கனவு இந்த தமிழ் சமூகம் சமநீதி பெறணும் அப்படிங்கிறது. ஆனா இங்க திருமாவளவன் என்ன பண்றாரு? சாதியை தூண்டிவிட்டு நாடு முழுவதும் சாதி கலவரத்தை உருவாக்குவது திருமாவளவனின் வேலை. அதனால இந்த சமூகத்தின் மக்கள் குடிக்கு அடிமையாகி சீரழிந்து சின்னாபினமானா கூட அவருக்கு அவசியம் இல்லை. அவர் தேர்தலில் நின்னா அவருக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஓட்டு வந்தா போதும். அதற்காக சாதி வன்மத்தை தூண்டிவிட்டு அதுல குளிர் காஞ்சி அரசு பதவி அனுபவிச்சுட்டு போயிடுவார். ஆள வந்தார் தானமாக வன்னியருடைய வளர்ச்சிக்காக எழுதி கொடுக்கப்பட்ட 1130 ஏக்கர் நிலத்துல இந்து அறநிலைத்துறை கைப்பற்றுவதற்கு கூட என்ன தகுதி இருக்கிறது? எப்படி நீங்கள் கைப்பற்றலாம்? ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்தை ஆனா கைப்பற்றிட்டீங்க. அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த காக்கை அடிமை வன்னியர்கள் தான். திமுகவுல லட்சக்கணக்கான காக்கைகள், அதிமுகவுல லட்சக்கணக்கான காக்கைகள், வன்னியர்களின் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற வன்னியர்கள் அப்படின்னு பார்த்தா 6 விழுக்காடு. இந்த 6 விழுக்காடு வன்னியர்கள் தான் இந்த 40 வருஷமா வன்னியர்களுடைய வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்காங்க மருத்துவர் ஐயாவுக்கு பின்னாடி. அதனாலதான் மருத்துவர் ஐயா இன்னைக்கு இவங்க பார்வையில சாதி வெறி ராத்திடுறாங்க. ஏன்னா மருத்துவர் ஐயா போன்ற ஒரு ஆளு இல்லைன்னா இது நாள் வரைக்கும் அந்த 1000 ஏக்கரு தடமே தெரிஞ்சிருக்காது, அழிச்சு முடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறதுனாலதான் அவங்க கையை வைக்கும் பொழுதெல்லாம் ஐயை எடுக்கிறியா போடட்டமானு கேட்கறதுனாலதான் அந்த தடம்னா இன்னைக்கு இருக்கிறது. இல்லைன்னா அந்த தடமே அழிச்சிட்டு இருப்பாங்க இவங்க. அடுத்து என்ன நடக்க போகிறதுன்னு யாருக்கு தெரியும்? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஆளவந்தாரையும் தெரியாது, ஆளவந்தார் அறக்கட்டளையும் தெரியாது, வன்னியர் அறக்கட்டளையும் தெரியாது, எந்த ஒரு கருமமும் தெரியாது. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க தயாரா இல்ல, சொல்லி கொடுக்கறதுக்கு அப்பனும் இல்ல. அப்பன் குடிக்கு அடிமையாகி மகனுக்கு 3 வயசு இருக்கும் போதே அப்பன் செத்து போறான். அப்புறம் இந்த புள்ள அனாதையா வளர்றான். இவனுக்கு எங்க அவனுடைய தலைமுறைகள் எங்க தெரிய போகுது? அவனுடைய ஆணி வேறியது, இவனுடைய சல்லி வேறியது, இவனுக்கு என்ன தெரிய போகிறது? யார் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்க? அதனால இந்த திராவிட கொத்தடிமைகளுக்கு கொண்டாட்டம் தான். ஆனா நாங்க விட மாட்டோம் இல்ல. எவன் சொத்தடா எவன்டா ஏமாத்தி தின்னுட்டு இருப்பீங்க காலத்துக்கும்? எங்கிருந்தோ இங்கு வாழ வந்தவர்களுக்கெல்லாம் இங்கு உள்ள நிலங்கள் பூர்வீகமாகி போனது. இங்கேயே 1000 தலைமுறைகளாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர்களுடைய நிலைமை இன்னைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் அரசியல் அதிகார பலம் யாரிடம் கொடுக்க கூடாதோ அவர்களிடம் நீங்கள் கொடுத்ததால இன்றைக்கு உங்களுடைய உடைமைகளை எல்லாம் அவர்கள் சொந்தமாக்கி கொண்டு உங்களை நீங்க யாருன்னு கேட்கிறான். நாளைக்கு உங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் சொந்தம் இல்லை, வெளியே போடான்னு துரத்தி அடிக்கிற காலம் வரும். அன்னைக்குதான் ஐயோ குய்யோன்னு நீங்க கத்துவீங்க. அன்னைக்கு தான் மருத்துவர் ஐயா போன்ற ஒரு ஆள் இல்லையே இன்றைக்கு அப்படின்னு ஏங்குவீங்க. இருக்கும் பொழுது ஏச்சி பேசுகின்ற நீங்கள் எல்லாம் இல்லாத பொழுது ஏங்கி தவிக்கின்ற ஒரு நிலை வந்தே தீரும். அன்றைக்குத்தான் உங்களை போன்றவர்கள் உணர்வீர்கள், ஆனால் பயன் இருக்காது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.